வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூரில் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதி எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ரயில்வே கேட்டில் தண்டவாள பகுதி சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதி எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக கூடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் செய்தனர். இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழுக்கி விழுந்து வாரி செல்கின்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் டாடா ஏசி உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றி கொண்டு வரும் பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையினர் இதுவரையில் சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி ரவிக்குமார் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். எம்எல்ஏவின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி சென்றனர். காரைக்கால் புனித சூசையப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா தேர்பவனில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் திரு புனித சூசையப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. தேர்பவனை ஒட்டி சூசையப்பர் சுருவம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரத்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருள் கன்னியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜன் என்ற பவல்ராஜ், வயது 26. இவர் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாள்களுடன் அவரை வழிமறித்தது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பியோட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது. இதில் தலை, முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு விழுந்தது. படுகாயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இருந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியை சேர்ந்த சுல்லான் என்ற பழனி முருகன், சிவா, கமலேஷ் ஆகியோருக்கும் பவல்ராஜுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. சில நாட்கள் முன்பு பவல்ராஜ் 3 பேரின் இருப்பிடத்திற்கே சென்று அடித்து உதைத்து அரிவாளை கட்டி மிரட்டியுள்ளார். அப்போது தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் சேர்ந்து பவல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி, மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் தேசபக்தி பாடல் பாடப்பட்டு மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அடியார் 4 புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதில் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு புதுவை அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுவை கூடுதல் கலெக்டர் சுதாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவை அரசு பல்வேறு எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது வாகன பேரணிகள், வாகன ஊர்வலங்கள் மற்றும் பெரிய அளவிலான வாகன அணிவகுப்புகளை தவிர்க்க அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் அலங்கார மின்விளக்குகள், பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் டீசல் ஜெனரேட்டர் பயன்பாட்டை இயன்றவரை குறைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் எளிமையான, ஆடம்பரமற்ற மற்றும் சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்துதல் மற்றும் பொது போக்குவரத்துகளான பேருந்து மற்றும் ரயில் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அரசின் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகி வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகி வார்த்தல் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் அலங்காரத்துடன் வீதி வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை அன்று காலை அம்மனுக்கு அபிஷேகமும், ஸ்ரீ அய்யனாரப்பன் கோவிலுக்கு சென்று சக்தி கிரகம் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சியும், மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதல் நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும், இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் மற்றும் இரவு மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 7 மையங்களில் நடக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வினை 2239 தேர்வர்கள் எழுதியுள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு நாளை மறுநாள் 24ஆம் தேதி 2 அமர்வுகளாக நாடு முழுவதும் நடக்கவுள்ளது. புதுச்சேரி ஒரு தேர்வு மையமாக UPSC தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் இதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது. இத்தேர்வை புதுச்சேரி மையத்தில் எழுத 2239 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி, காஞ்சி மாமுனிவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 7 மையங்களில் இந்த தேர்வு நடக்கிறது. சிறப்பு பேருந்து வசதி தேர்வர்களின் வசதிக்காக தேர்வு நாளன்று காலை 8 மணிக்கு ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தேர்வு முடிந்த பிறகு மாலை 5 மணிக்கு அனைத்து தேர்வு மையங்களில் இருந்தும் தேர்வர்கள் திரும்பி செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3 லட்சம் இழந்துள்ளனர். உப்பளத்தை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,44,000 முதலீடு செய்தார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. சாரத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது கார்டில் இருந்த ரூபாய் 38,000 மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதேபோல் உப்பளத்தை சேர்ந்த பெண் 23,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 2,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3,07,000 இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுப்பிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குநர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுப்பியா சுப்பி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகடாமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து சுப்பியா சுப்பி பேசுகையில் தான் கடந்து வந்த சவால்கள் மற்றும் சாதனைகள் குறித்து பேசினார். 5 முறை கின்னஸ் சாதனை படைத்த சுப்பியா சுப்பி 6வது முயற்சியாக கன்னியாகுமரி முதல் காரக்கோரம் வரை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார். இந்த சாதனை ஓட்டத்தை இந்திய ஆயுத படைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களின் சேவைக்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். விழாவின் இறுதியில் சுப்பியா சுப்பி குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். இப்பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு செய்திருந்தார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.